إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. நடிகர் கிட்டி என்பவர் நாம் உழைக்கின்றவற்றில் எமது தேவை போக ஏனையவற்றை பிறருக்கு கொடுப்பதன் சிறப்பு பற்றி தெளிவுபடுத்துவதற்கு ஒட்டுமொத்த மனிதர்களிலும் மிகச் சிறந்த அதேபோன்று மனித புனிதரான நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தம்மிடம் வருகின்ற சொத்துக்களை அவர் எவ்வாறு கையாண்டார் என்பதை எடுத்து கூறி பிறருக்கு கொடுப்பது எப்படி இருக்க வேண்டும் என தெளிவுபடுத்துகின்றார். இது பற்றி ஒரு பதிவு முகநூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. தம்மிடம் வரக்கூடிய அத்தனையையும் இவர் பிறருக்கு பகிர்ந்தளித்து விடுவார் என்று நபியை பற்றி கூறி அதற்கு ஒரு சம்பவத்தையும் பதிவு செய்கின்றார். இந்த பதிவை முன்வைத்து நபியின் காலத்து இஸ்லாத்தை போதித்து அதன்பால் வழிகாட்டுகின்ற எமது உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் கேள்வி பதில் குழுமத்திலே கூறுவது சரியானதா என கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நபி அவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சொத்துக்களை இந்த ஒன்றையும் மீதம் வைத்திராமல் செலவழித்து விடுவார் என இவர் கூறியிருப்பது 100% உண்மையானதாகும். அதே நேரத்தில் இஸ்லாம் பற்றி விரிவாக ஆழமாக கற்றறிந்த ஒரு ஆலிமாக அவர்கள் இருந்து இந்த விடயத்தை கூறுவதில்லை. எந்த மதமாக இருந்தாலும் பொதுவாக நல்லதை ஏற்று கடைபிடித்து பிறருக்கு ஏவுகின்ற தன்மை கொண்ட இது போன்ற குறிப்பாக தென்னிந்திய ஆளுமைகள் பிரபல்யங்கள். அந்த வகையில் ஒருவரான இந்த நடிகர் கிட்டி என்பவர் நபி அவர்கள் பற்றி பொதுவாக கூறிய எந்த ஒன்று அவர்களிடம் வந்தாலும் அவர்கள் அதனை பிறருக்கு கொடுத்து விடுவார்கள் என்ற விடயம் 100% உண்மையானது. அதே நேரத்தில் அதனை உண்மைப்படுத்துவதாக அவர் கூறியிருக்கின்ற சம்பவம் நாம் அறிந்த வரையில் ஆதாரபூர்வமாக அதனை நிரூபிப்பதென்பது சிரமமானது. எமது அறிவுக்கு எட்டிய வரையில் அவ்வாறு கிடையாது. அதே நேரத்தில் இஸ்லாத்தின் பெயரால் இலங்கை முஃப்தி ஒருவர் நபி அவர்கள் மரணித்த போது அல்லாஹ்வே வந்து தொழுவித்தான் என்ற கற்பனை கதையை கூறி வைத்திருக்கின்றார். இதுபோன்று பல்வேறு முஃப்திகள், கலாநிதிகள், உயர்மட்ட உலமாக்கள் தீனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத பல்வேறு விடயங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த கிட்டி என்பவர் நபி அவர்கள் கொடுப்பதில் எவ்வளவு முதன்மையானவர் என்பதை தெளிவுபடுத்துகின்ற போது இவர் கூறிய இந்த சம்பவம் இது ஆதாரபூர்வமானதல்ல. நாம் அறிந்த வரையில் இதற்கு ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் இவர் கூறிய சம்பவத்தை போன்ற உண்மையான சம்பவம் ஒன்று சஹீஹ் புகாரியிலே காணப்படுகின்றது. அதே அந்த விடயத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸும் காணப்படுகின்றது. எனவே முதலிலே கிட்டி என்பவர் மனித புனிதரான ஒட்டுமொத்த மனிதர்களிலும் முதல் அந்தஸ்திலே வாழ்ந்து மரணித்த நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் பற்றி தமக்கென எதனையும் அவர் வைத்துக்கொள்ள மாட்டார், பிறருக்கு பகிர்ந்தளிப்பதில் அவர் முதலாமவர் என்று அவர் கூறுகின்ற விடயம் உண்மையானது. அதனை உண்மைப்படுத்துவதற்கு அவர் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் அவருக்கு கிடைத்த செய்தியை அவர் பதிவு செய்திருக்கின்றார். அந்த செய்தி நாம் அறிந்த வரையில் உண்மை கிடையாது. அதே நேரத்தில் இந்த தன்மையை அதாவது ஆதாரம் மூலம் நாம் உண்மைப்படுத்துவதென்றால் சஹீஹ் புகாரியிலே 1221வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை படிக்கலாம். உக்பா பின் ஹாரிஸ் என்ற ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழர் அவர்கள் இந்த ஹதீஸை கூறுகின்றார்கள். ஒருமுறை நபியோடு நாமெல்லாம் தொழுத போது தொழுகை முடிந்ததும் நபி அவர்கள் உடனடியாக வழமைக்கு மாற்றமாக வேகமாக எழுந்து ஒரு மனைவியின் வீட்டிற்குள் நுழைகின்றார்கள். பின்னால் தொழுத அத்தனை சஹாபாக்களின் முகங்களிலும் ஆச்சரியம் ஏற்படுகின்றது. வீட்டினுள்ளே நுழைந்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபோது நபி தோழர்களின் நிலையை பார்த்த நபி அவர்கள்
இவ்வாறு செய்ததன் காரணத்தை விளக்கப்படுத்துகின்றார்கள். நான் தொழுகையிலே இருந்தபோது திடீரென எங்கள் வீட்டிலே ஒரு தங்கத் துண்டு இருப்பது எனக்கு ஞாபகம் வந்தது. அது எனக்கு சிரமமாக இருந்தது. அதனை நான் வெறுத்தேன். எனவே உடனடியாக அதனை நீங்கள் சதகா கொடுத்து விடுங்கள் என கூறிவிட்டு வந்தேன் என்று நபி அவர்கள் விளக்கம் கூறினார்கள். எனவே தங்களது தேவை போக வருவதையெல்லாம் எந்த ஒன்றையும் மீதம் வைக்காமல், ஹதீஸுடைய மற்றொரு ஹதீஸின் வார்த்தையில் கூறுவதென்றால், கட்டுப்பாடற்ற காற்று, அதாவது எந்த வேகத்தில் எங்கே வீசுகின்றதோ அது வீசிச் செல்லும். அந்த அளவு நபி அவர்கள் தங்களிடம் கிடைக்கின்ற பைத்துல் மாலிற்கு வருகின்ற சொத்துக்களை அப்படியே பகிர்ந்து விடுவார்கள் என்பது 100% உண்மையாகும். ஒரு மாற்று மதத்தில் அல்லது பெரும்பாலான இவ்வாறான தென்னிந்திய பிரபலங்கள், நடிகர்கள், அறிஞர்கள் என கடவுளையே மறுப்பவர்களாக இருந்தால் கூட, கடவுள் ஒருவன் உண்மை என்பதற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்த நபி போன்ற உத்தமர்களை அவர்களது நற்காரியங்களை கொண்டு மதித்து அவர்களுடைய நல்ல பண்புகள் பின்பற்றப்பட வேண்டும் என பிரச்சாரம் செய்கின்றார்கள். எனவே நாம் மேலே சொன்னது போன்று எத்தனையோ முஃப்திகள் உட்பட மார்க்கத்தில் இல்லாதவற்றை மார்க்கமாக போதிக்கின்ற அவர்களுக்கு மத்தியில் இவ்வாறு கடவுளையே மறுக்கின்றவர்கள் அல்லது வேற்று மதத்தில் இருந்து அவர்கள் சில விடயங்களை கூறும்போது இப்படியான தவறுகளை நாம் ஒருபோதும் பெரிதாக அலட்டிக்கொள்ள முடியாது. எனவே ஒட்டுமொத்தத்தில் இவர் கூறுகின்ற சம்பவம் நாம் அறிந்த வரையில் ஆதாரம் உள்ளதல்ல. அதே நேரம் அதே போன்ற உண்மையான சம்பவத்தை சஹீல் புகாரியிலிருந்து எடுத்து கூறியிருக்கின்றோம். எனவே நபி பற்றி கிட்டி என்ற அந்த நடிகர் கூறியது 100% உண்மையாகும். அதனை உண்மைப்படுத்துவதற்கு அவர் கூறிய சம்பவத்தை நாம் ஒதுக்கிவிட்டு அதற்கு பதிலாக சஹீல் புகாரியிலிருந்து இங்கு நாம் கூறிய 1221வது இலக்கத்தில் உள்ள சம்பவத்தை அந்த இடத்திற்கு நாம் பொருத்திக் கொள்ளலாம். அப்படி செய்கின்ற போது இது மிகச்சிறந்த உலக மாமனிதர், வெறும் வார்த்தைகளால் அல்ல, நடத்தையிலே தாம் நம்புவதை பின்பற்றி காட்டிய அந்த ஆட்சியாளர், ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவரது ஆட்சி முறைதான் 100% சரியானது என்பதை நடத்தை மூலம் அவர் பின்பற்றி காட்டினார் என்பதை கூறக்கூடிய கிட்டியின் நபியை பற்றிய இந்த பதிவு கருத்து மிகச் சரியானதாகும். நாம் இதனையும் பின்பற்றி நடந்தால் அப்போதுதான் உண்மையான முஸ்லிமாக மரணிக்க முடியும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தள்ள வேண்டும்.